இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாக பூவிருச்சம் நிறுவனம் சார்பாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ரைசிங் ஸ்டார் விருதுகள் வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது. கோவையை சேர்ந்தவர் திருமதி தாரா. அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துவதில் ஆர்வமுடைய இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ரசாயன பொருட்கள் கலப்படமில்லாத முழுவதும் இயற்கை மூலிகை பொருட்களை கொண்டு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை துவங்கியுள்ளார். பூவிருச்சம் என்னும் பெயரில் துவங்கிய இந்நிறுவனம் தற்போது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமாக உள்ளது. இந்நிலையில் இவரை போன்ற பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இணையதளம் வாயிலாக பெண் தொழில் முனைவராக ஆர்வமுள்ள பெண்களுக்கு பயிற்சியும் அளித்த தாரா தமிழகம் உள்பட இந்தியாவின் பல்வேறு பகுதியில் பெண் தொழில் முனைவோர்களாக பலரை உருவாக்கியுள்ளார். இந்நிலையில் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவை இந்துஸ்தான் கல்லூரி அரங்கில் பூவிருச்சம் நிறுவனம் சார்பாக ரைசிங் ஸ்டார் என்னும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிறுவனத்தின் நிறுவனர் தாரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் டாக்டர் சேதுராம், அச்சுதன் பணிக்கர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரபு, பற்கள் அழகு நிபுணர் பிரீத்தி, கரோலின், சின்னத்திரை பிரபலம் விஜய், நடிகர் மாடல் சச்சின், முருகேசன், ரோட்டேரியன் விசித்ரா, செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திருப்பூர், ஈரோடு, சேலம் என பல்வேறு பகுதியிலிருந்து பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாடல், சுய தொழில், கல்வி என பல்வேறு துறைகளில் தொழில் முனைவராக உள்ள சாதனை மகளிர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பூவிருச்சம் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸா நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்காக மட்டுமே இந்த ஒரு ஊக்குவிப்பு தன்மையாக வந்து இந்த ஒரு ஈவெண்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிசினஸ் இருக்கும். ஆனா பெண்கள் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்து வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சு ஃபேமிலியும் பார்த்துட்டு அவங்களால பண்ண முடியறதில்ல. ஸோ நிறைய பெண்கள் அது வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே, நம்ம ஆன்லைன்ல வந்து பெண்களுக்காக ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களும் படிச்சு அவங்க வீட்லயே சம்பாதிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் பண்ணும்போது ஒரு 1500 பெண்கள் என்கிட்ட படிச்சாங்க. சோ அந்த பெண்களுக்காக அவங்க ஃபேமிலி முன்னாடி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்கணும், சோ அடுத்த லெவல்ல வந்து அவங்களோட பிசினஸ் ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ஈவெண்டா வந்துட்டு பூவிருச்சம் பிளஸ் எசென்ஷியல் ஸ்டோனியன் கை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சோ லாட்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் மூலியமா இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து பெண்களுக்காக இது அடுத்த லெவல்ல போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, மீடியா பர்சன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து சார், இப்போ நம்ம பூவிருச்சம் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பிராண்டுங்க. ஸோ மூலிகை பொருட்களால வந்து கெமிக்கல் இல்லாம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து பெண்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஏன் கெமிக்கல் ரிலேட்டடா போகணும், ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஸோ உங்க ஸ்கின் வந்து எந்த ஒரு இப்போ வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ அது சம்பந்தமா நாங்க வந்து ஃபார்முலேஷன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை படிச்ச பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் சுய தொழில வீட்டுல பண்ணிட்டு எல்லாம் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வருமானம் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பை பண்ற, அவங்களுக்கு சப்ளை பண்ற நிறைய மூலிகை தொழிலாளர்கள் சப்ளை பண்ண சப்ளை ஸ்டோர்ஸ் இருக்கவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. சோ இதே வந்து சப்ளை செயின் மாதிரி எல்லாருக்குமே ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு ஈவெண்ட் பிளஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஈவெண்ட் மூலமா நிறைய பையர்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்குமே பிசினஸ் இங்க கிடைக்குது. சோ அந்த மாதிரி ஒரு ஊக்குவிப்பு தன்மையாக இந்த கோர்ஸ் பிளஸ் எங்க டீம் நாங்க எல்லாரும் பெண்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருனாலையும் வர முடியலங்க, அதுதான் வந்து விஷயம். ஸோ எல்லாருனால வர முடியல. 2000 பெண்கள் படிச்சிருக்காங்க. பட் எல்லாருனாலையும் டிராவல் பண்ணி வர முடியல. பட் ஸ்டில் இன்னும் மும்பை, ஆந்திரால இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா 6 லாங்குவேஜஸ்ல வந்து நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 6 மொழிகள்ல அவங்க தாய்மொழிகள்ல படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறதுனால தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், ஹிந்தி, ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி என்ன ஆகும்னா அவங்க அப்படி படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா புரியும், தொழில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்தியா ஃபுல்லா இப்ப நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க மென்மேலும் வரணும், நிறைய பெண்கள் வந்து வெளியில வரணும். சோ வெளியில வந்து சம்பாதிக்கணும்னு சொல்றதை விட வீட்டுல இருந்தே அவங்களால வெளியில வர முடியுங்கிறது தன்மையாக தான் இந்த கோர்ஸ் பிளஸ் நாங்கள கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்காகவே மெயினா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட படிச்சு முடிச்ச அதே பெண்கள் அதே தொழில் தான் பண்றாங்க. பட் அவங்க பிராண்ட் எப்படி ப்ரொமோட் பண்றதுன்னு தெரியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. பிகாஸ் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எனக்கு யாருமே இல்ல. சோ இன்னைக்கு நான் இருக்கேன். சோ அந்த பெண்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணணும், அவங்க பிராண்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஒரு முயற்சியா நான் எடுத்திருக்கேன். சோ அவங்களோட பிராண்டை வெளியில காட்டும் போது அவங்களுக்கு நிறைய வந்து சோசியல் மீடியாஸ்லயும் சரி நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அவங்களோட ப்ராடக்ட் சீக்கிரமா ரீச் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட்
பெஸ்ட் பிசினஸ் லாஸ்ட் 1 இயரா பண்ணிட்டு இப்ப நிறைய கஸ்டமர் அண்ட் ஃபேம்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காகவே இது செய்யப்படுது. சோ அதை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நெக்ஸ்ட் நம்ம இன்னுமே நம்ம பிசினஸ் டெவலப் ஆகணும், அடுத்த லெவல் நம்ம ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணும். அவங்க நிறைய பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. சோ அது நெக்ஸ்ட் லெவல் ஒரு வேலை வாய்ப்பு தன்மையா இருக்கும். அதனால இந்த ஈவென்ட் அந்த கேட்டகரியில நாங்க கொடுக்குறோம் சார். we are from Bellalur, கோயம்புத்தூர் தாங்க. so 4 years we are running this business. இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் தாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் முதல் முறையா இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றோம். வருஷத்துல ஒரு வாட்டி இதே ஜனவரி மந்த் நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். சோ அடுத்த வருஷம் இதோட நிறைய பெண்கள் வரணும், அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் நாங்க எடுத்து வச்சிருக்கோம்.